நெறைய பேரு வாடகை வீட்ல இருந்து தான், அதுக்கப்புறமா சொந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம பிளான் பண்ணுவோம். வாடகை வீட்ல இருக்கும்போதே நெறைய ப்ராப்ளத்த நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்ளம் எல்லாம் சொந்த வீடு கட்டும்போது வராம பார்த்துக்கோங்க. வீட்டோட பிளான் போடும்போது நிச்சயமா ஹால் எந்த இடத்துல வரணும், எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும், கிச்சன் எந்த அளவுக்கு இருக்கணும், யூட்டிலிட்டி எவ்வளோ பெருசு இருக்கணும், நம்ம டிஷ்வாஷர் வாங்க போறோமா, இல்லையா, அதுக்கான பாயிண்ட் வைக்கலாமா, அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து பிளான் பண்ணுங்க. நமக்கு எப்படியெல்லாம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி தான் இன்ஜினியர் நமக்கு பிளான் போட்டு தருவாரு. வாடகை வீட்ல இருக்கிறப்போ நெறைய திங்ஸ் வைக்க நமக்கு இடம் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜும் நெறைய இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொந்த வீட்ல வராத மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. யாருமே சொந்தமா கையில காசு வச்சுக்கிட்டு வீடு கட்ட மாட்டோம். லோன் போட்டு தான் கட்டுவோம். நம்மளோட பட்ஜெட் என்னமோ அத நம்ம இன்ஜினியர் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி அவரு பிளான் போட்டு குடுப்பாரு. நிச்சயமா சொந்த வீடு கட்டும்போது நமக்கு அத்தியாவசியமா எது எது தேவையோ அது கண்டிப்பா அந்த பிளான்ல போட்டுக்கோங்க. அனாவசியமா தேவையில்லாததெல்லாம் போட்டு பட்ஜெட்ட பெருசாக்கிக்காதீங்க. இன்ஜினியர் பிளான் போட்டா கண்டிப்பா நம்மள்ட்ட ஒரு டைம் காமிப்பாரு. அப்படி காமிக்கும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது சரியில்லைனாலும் அவர்கிட்ட தயங்காம சொல்லுங்க. நிச்சயமா அத சேஞ்ச் பண்ணியும் அவரு குடுப்பாரு. 2வதா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த ஏரியாவுல புதுசா கட்டுற வீடுகளெல்லாம் போய் பாருங்க. நிச்சயமா அதுல நமக்கு நெறைய ஐடியா நமக்கு கிடைக்கும். நாங்க அப்படிதாங்க நெறைய வீடு போய் பார்த்தோம். இன்ஜினியர் கிட்ட பிளான் மட்டும் தான் போட்டோம். இன்டீரியர் டிசைன் நாங்களே பண்ண போறோங்கிறதுனால, புதுசா கட்டுற வீடுகள் நெறைய போய் பார்ப்போம். அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஐடியாவ வச்சு எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டுக்கும் நாங்க பண்ணோம். 3வதா நான் சொல்லப்போற விஷயம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டைரி எழுத ஃபாலோ பண்ணுங்க. அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணீங்க, என்னென்ன பொருள் எல்லாம் வாங்குனீங்க அப்படிங்கிறத கிளீனா அன்னைக்கு டேட் போட்டு அதில எழுதி வையுங்க. அப்பதான் நம்ம கையிலேருந்து எவ்வளோ காசு போகுது, நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு கிளீனான டீட்டெயில் நமக்கு தெரியும். அதே மாதிரி எந்த பொருள் வாங்குனாலும் அந்த பில்ல ஒரு ஃபைல்ல சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் நம்ம கடைசியா அதெல்லாமே கணக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்களும் அப்படிதாங்க பண்ணோம். 8 வருஷம் ஆகியும் கூட இன்னுமே அந்த பில்லு நாங்க அப்படியே தாங்க வச்சிருக்கோம். நம்ம டெய்லி அந்தந்த செலவ டைரியில எழுதும்போது தான் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ காசு நம்ம கையிலேருந்து போகுது அப்படின்றது நமக்கு கிளீனா தெரிய வரும். 3வதா நம்ம வீடு கட்டும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வாங்குறது ஒரே ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி வாங்கும்போதே ஏதாவது நம்ம பொருள் வாங்கிட்டு அத யூஸ் பண்ணாம போயிட்டாலும், ரிட்டர்ன் எடுத்துக்கிற மாதிரியும் முதல்லயே பேசி வச்சிருங்க. இப்படி பண்றதுனால நம்ம காசும் வீணாகாது. அதே மாதிரி எந்த பொருளும் வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஷாப்ல வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அடுத்ததா பிளம்பிங் வேலை நடக்கும்போது, பாத்ரூம்ல ட்ரெயின் பைப் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்தாலும், எந்த இடத்துல பைப் லைன் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளீனா தெரியும். ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். யூட்டிலிட்டில எந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்க போறீங்க? எந்த இடத்துல நீங்க துணி ஹேண்ட் வாஷ் பண்ண போறீங்க? அந்த மாதிரி இடத்துல டேப் எல்லாம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. வீடு கட்டி முடிஞ்ச பிறகு நம்ம அந்த மாதிரி கனெக்ஷன் குடுக்கணும்னா, செவத்துக்கு மேல மட்டும் தான் நம்மளால குடுக்க முடியும். எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்விட்ச் போர்டு தேவையோ அத பார்த்து கரெக்ட்டா சொல்லுங்க. கிச்சன்ல பிளக் பாயிண்ட் எங்கனா போடுறீங்கன்னா, ஸ்டவ் பக்கத்துல வர மாதிரி போடவே போடாதீங்க. எண்ணெய் பிசுக்கு அதிகமா ஆகும். எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இது சரியில்ல, அது சரியில்ல நம்ம புலம்பிக்கிட்டு தாங்க இருக்கணும். அடுத்ததா கிரானைட் பார்க்க போகும்போது, கிரானைட்ட பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள கூடவே கூட்டிட்டு போங்க. ஏன்னா, கிரானைட் வாங்க போகும்போது தான் நமக்கே தெரியும். நெறைய ஊரோட கிரானைட் இருக்கும். எந்த ஊரோட கிரானைட் நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நாங்க கிரானைட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிரானைட் போடுறவரு தான் எங்க கூடவே வந்தாரு.
அவர் கரெக்ட்டா கிரானைட்ட பார்த்த உடனே கெஸ் பண்ணியும் சொன்னாரு, "இது இந்த ஊர் கிரானைட்டு, இது வாங்காதீங்க. இந்த ஊரோட கிரானைட் வாங்குனா எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்கும்னு" பார்த்து கெஸ் பண்ணி சொன்னாரு. அதனால நாங்க கரெக்ட்டான கிரானைட்டு நாங்க வாங்குனோம். இங்க என்னோட ஃப்ரெண்டு எங்களுக்கு பின்னாடி வீடு கட்டுனாங்க. அவங்களோட கிரானைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்திலேயே அங்கங்க பொறி பொறியா வந்துருச்சுங்க. ஆனா நாங்க வாங்குன கிரானைட் 8 வருஷம் ஆகியும் ஒரு இடத்துல கூட இந்த மாரி பிரச்சனை எங்களுக்கு வரவே இல்ல. அதனால தான் சொல்றேன், கிரானைட் வாங்கும்போது கிரானைட்ட பத்தி தெரிஞ்ச ஒரு நல்ல ஆள கூடவே கூட்டிட்டு போங்க. அடுத்ததா வீட்டுக்கு தேவையான வுட் ஒர்க் வேலை பண்ணும்போது, உங்ககிட்ட பிளேட் எந்த சைஸ்ல இருக்கு, ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு, கட்லரி செட் எல்லாம் வைக்கிற இடம் எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறது கிச்சன்ல வேலை செய்ற நமக்கு தான் தெரியும். சின்ன சின்ன பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ட்ராயர்ஸு, பெரிய பெரிய பாத்திரத்துக்கு ஏத்த மாரி ட்ராயர்ஸு இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கிச்சன்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அத முதல்லயே லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க கிச்சனுக்கு வாங்க போற ஸ்டவ்வும், சிம்னியும் முன்கூட்டியே வாங்கி வச்சிருங்க. அப்பதான் கரெக்ட்டான இடத்துல சிம்னி ஃபிக்ஸ் பண்றதுக்கும், ஸ்டவ் வைக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஒவ்வொரு பொருளும் வீட்டுக்கு நம்ம வாங்க போகும்போது கிச்சனுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸு, டேண்டம் பாக்ஸு வாங்க போறதா இருந்தாலும் சரி, கடைகள்ல நெறைய ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருப்பாங்க. பார்க்கும்போதே கண்டிப்பா பெரிய பட்ஜெட்ல இருக்கிற பொருள பார்க்கும்போது நமக்கு வாங்கணுன்ற ஆசை கண்டிப்பா வரும். அது டைல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பாத்ரூம் ஃபிட்டிங்ஸா இருந்தாலும் சரி, எந்த பொருளு வாங்க போறதா இருந்தாலும் சரி, நம்ப பட்ஜெட்டுக்கு எதுவோ அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது, இத விட இது பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குனோம்னா, பட்ஜெட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுங்க. வீடு கட்டும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கையிலேருந்து காசு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருந்து காசு காலியாகிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்குங்க. வீட்டுக்கு பட்டி பார்க்கும்போதும் சரி, அத தேய்ச்சு எடுக்கும்போதும் சரி, எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல சரியா பட்டி பார்க்கல, எந்த இடத்துல சரியா தேய்ச்சி எடுக்கலன்றத கண்டிப்பா செக் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சவரு ஃபோக்கஸ் லைட் அடிச்சு காமிப்பாரு. அப்படி அடிக்கும்போது தான் அதில கரெக்ட்டா மேடு பள்ளம்லாம் தெரியும். அந்த இடத்துல செக் பண்ணி நம்ம லெவல்லாம் தேய்ச்சி எடுக்க வசதியா இருக்கும். கொஞ்சம் பெரிய பெயிண்டரா இருந்தா இந்த மாதிரி வேலைகளெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. பார்த்து அதையும் பண்ணிக்கோங்க. புது வீடு கட்டிட்டோம். வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி போட்டுறணும்னு கண்டிப்பா நினைக்கவே நினைக்காதீங்க. லோன் போட்டு வீடு கட்டியிருப்போம். அனாவசியமா எந்த செலவும் பண்ணாம, அத்தியாவசிய செலவுகள பண்ணிக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு லோன சீக்கிரமா அடைக்க முயற்சி பண்ணுங்க. சொந்த வீடுன்னு ஆயிட்ட பிறகு, நம்ப எப்ப வேணா, எந்த திங்ஸ் வேணா நம்ம வீட்டுக்கு வாங்கி போட்டுக்கலாம். இப்ப எங்க வீடு கட்டி 8 வருஷம் ஆச்சு. எந்த பட்ஜெட்ல எதெல்லாம் வரணும்னு பார்த்து பார்த்து நாங்க பண்ணோம். என் பையனோட ரூம்ல பிளைவுட்ல நாங்க கட்டில் பண்ணியிருந்தோம். அந்த கட்டிலுக்காக ஒரு பெட் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறமா ஒரு டைனிங் டேபிள் நாங்க வாங்குனோம். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு, சோஃபா, அவனு, டிவி இது எல்லாமே எங்க பழைய வீட்ல இருந்தது. அப்படியே கொண்டு வந்து நாங்க இந்த வீட்டுக்கு வச்சுட்டோம். புது வீட்டுக்குன்னு நாங்க எதுவுமே புதுசா வாங்கல. எங்களோட நோக்கம் போட்ட லோன சீக்கிரமா அடைக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் இருந்துச்சே தவிர, ஆடம்பரத்துக்கு எதுவுமே வாங்கணும்னு நாங்க நினைக்கவே இல்ல. நம்ம சேனல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. வீட்ல எந்த விதமான திங்ஸும் அதிகமா வாங்கி வச்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி கிச்சன்லயும் எந்த ஆர்கனைசருமே இதுவரைக்கும் நான் வாங்கி வைக்கல. தேவையில்லாத அனாவசியமான செலவு பண்ணலையே தவிர, அத்தியாவசியமா தேவைப்படுற எல்லா விஷயத்திலயுமே நாங்க எந்த குறையுமே நாங்க வச்சுக்கல. அதனால எங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இதுல எங்களுக்கு தெரியல. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழல, நமக்காக நம்ம வாழறோம். வீடு கட்டிட்டு எந்த பொருளுமே வாங்கி போடலன்னு அடுத்தவங்க பேசுறாங்களேன்றதுக்காக நம்ம வாங்கி போட்டோம்னா, கடனாளியா நிக்க போறது நாம தாங்க, அவங்க இல்ல. அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. என்னோட கிச்சன்ல பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி டேண்டம் பாக்ஸும் போட்டிருப்பேன். என்னோட ஆசைக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு டேண்டம் பாக்ஸு விலை அதிகமானதும் வாங்கி போட்டிருப்பேன். என்னோட கிச்சன் பார்த்தவங்கலாம் சொன்னாங்க, "எதுக்கு ரெட் கலர் போட்டிருக்க? இவ்ளோ பிரைட்டா இருக்க" அப்படின்னு. ஆனா சொல்றவங்க வந்து கிச்சன்ல வேலை பார்க்க போறதில்ல. நம்ம வீட்ல நாம தான் கிச்சன்ல இருந்து வேலை பார்க்க போறோம். வீடு கட்டுறது ஒரு முறை,
அதுல நமக்கு புடிச்ச மாதிரியும், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் பண்ணா தான், நம்ம அந்த வீட்ல இருக்கும்போது ஒரு திருப்தியும் இருக்கும். அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ப பண்ணோம்னா, கடைசி வரைக்கும் நம்ம சொந்த வீட்ல நம்ம நெனச்சது பண்ணாம போயிட்டோமே அப்படிங்கிற வருத்தம், நிச்சயமா அது இருந்துகிட்டே இருக்குங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன மாதிரி ஐடியா குடுத்தாலும் சரி, எல்லாமே காதுல வாங்கிக்கோங்க. கடைசியா உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மாதிரி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாதிரி வீடு கட்டுங்க. வீடு கட்டும்போது ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சும்மா இருக்காம, வீடு கட்டுற இடத்துல டெய்லி அந்த இடத்துல போய் நீங்களும் பாருங்க. நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது, வீடு கட்டுற இடத்துக்கும், நாங்க இருக்கிற வாடகை வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 கிலோமீட்டர் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டும்போது ஃபுல் கான்ட்ராக்ட் விட்டிருந்தோம். அதனால பகல்ல சும்மா இருக்கிற டைம்ல போய் அங்க போய் பார்த்துட்டு வான்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. பையன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போன பிறகு, ஒரு பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு நான் வீடு கட்டுற இடத்துக்கு போயிடுவேன். சாயங்காலம் என் பையன் ஸ்கூல் வர்ற டைமுக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். ஈவினிங் ஆஃபீஸ் விட்ட பிறகு தான் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹாலிடேஸ்ல தான் அந்த இடத்துக்கும் போய் பார்ப்பாரு. மத்த டைம்ல எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு கட்டும்போது கீழவே இருந்ததுனால, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்ட டைம்லலாம் மேல வந்து எல்லாத்தையுமே நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, நெறைய மெட்டீரியலும் நான் தான் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். இன்ஜினியர் கிட்டயே எல்லா பொறுப்பும் விட்டிருந்தா, ஒரு சில மிஸ்டேக்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா, அதுக்கு இன்னும் பட்ஜெட் அதிகமாவே ஆயிருந்திருக்கும். அதனால தான் நாங்க பிளான் மட்டும் இன்ஜினியர் கிட்ட போட்டுக்கிட்டு, மெட்டீரியல் நாங்க வாங்கி குடுத்து, மேஸ்திரிய வச்சு நாங்க கட்டிக்கிட்டோம். இன்டீரியர் டிசைனுமே நாங்களே எங்களுக்கு ஏத்தா மாதிரி நாங்க பண்ணிக்கிட்டோம். அதனால தாங்க நாங்க போட்ட பட்ஜெட்டுக்குள்ள எங்களால வீடு கட்ட முடிஞ்சது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வீடு கட்டுன பிறகு இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சரி பண்ணக்கூடியது தாங்க. இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனல்ல புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் சரி, நெறைய டிப்ஸ நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம வீடு கட்டும்போது எங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துச்சோ, அதையுமே நான் வீடியோவா நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா அது ஒரு வீடியோவா நான் போடுறேன். தேங்க் யூ.